ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் என்ன, அதோட ஃபார்மேட் என்ன, அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் என்ன, அதுக்கு ரிலேட்டடான இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்னால் என்ன, அதோட ஃபார்மேட் என்ன, அதுக்கு ரிலேட்டடான இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த பர்டிகுலர் டேட்டில் அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து அசட்டோட வேல்யூ என்ன, லைபிலிட்டிஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அந்த அன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லைபிலிட்டிஸ் வந்து லெஃப்ட் சைட்லையும் அசட்ஸை ரைட் சைட்லையும் நம்ம போடணும் அப்படின்ட்டு. அப்போ த பேலன்ஸ் ஆஃப் த அசட்ஸ் வந்து ரைட் சைட்லையும், பேலன்ஸ் ஆஃப் த லைபிலிட்டிஸ் வந்து லெஃப்ட் சைட்லையும் இருக்கும். ஓகேவா? இது எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பிஸ்னஸோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்காக. அந்த பர்ட்டிகுலர் டேட்டில் அந்த கேபிட்டல், அந்த பிஸ்னஸோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பேலன்ஸ் ஷீட் மாதிரியே தான் இருக்கும். பட் இது வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வந்து ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன்னு சொல்லும். அதில் இருக்க வேல்யூஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வேல்யூவாக இருக்கும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஒன்லி நியர்லி எஸ்டிமேட்ஸாக தான் இருக்கும். இது வந்து ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து லெட்ஜர் பேலன்சஸ்லேருந்து எடுத்து போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சம் ஐட்டம்ஸ் வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணதுலேருந்து எடுத்திருப்பாங்க. இன்னொன்று ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஒன்று சிங்கிள் என்ட்ரி போட்டிருப்போம். அதனால இதில் இருக்கிறது வந்து நியர்லி எஸ்டிமேட்ஸாக தான் இருக்கும். இது வந்து ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, கேபிட்டல் கண்டுபிடிப்பீங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டோட்டல் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ், அதாவது சிம்பிளி அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு கேபிட்டல் கிடைக்கும். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு எழுதணும். இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு எழுதணும். யாரோட நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் அப்படின்னு போட்டு இந்த டேட்டை வந்து நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். தென் 4 காலம்ஸ், அதாவது லைபிலிட்டிஸ் அமௌண்ட் காலம், தென் அசட்ஸ் அமௌண்ட் காலம். இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லைபிலிட்டிஸில் வர்றதெல்லாம் என்னென்னு தெரியும். பட் பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, கேபிட்டல் எழுதுவோம். இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் கேபிட்டல் தான் பேலன்சிங் ஃபிகர். ஸோ பேலன்ஸ் இருக்கிற லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இங்கே எழுதிடணும். பேலன்ஸ் இருக்கிற லைபிலிட்டிஸ் இங்கே எழுதிடணும், அசட்ஸ் இங்கே எழுதிடணும். ஓகே, இப்போ வந்து கேபிட்டல் வந்து பேலன்சிங் ஃபிகரா, இங்கே இருக்கு பாருங்கள், கேபிட்டல் வந்து பேலன்சிங் ஃபிகர். அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அசட்டோட டோட்டல் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணுனா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் வந்து இந்த கேபிட்டல். ஓகே, அது எப்படின்னு இந்த சம்மில் பார்க்கலாம். Illustration 6. From the following balance sheet of Shanti as on 31st December 2018. என்ன சொல்லியிருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் 6000, பில்ஸ் பேயபிள் 4000, மெஷினரி. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் நம்மளுக்கு வந்து அசட்டா, அசட் சைடில் வரும். பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி சைடில் வரும். மெஷினரி ஃபர்னிச்சர் அசட் சைடில். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி சைடில். ஸ்டாக்கு, டெட்டார்ஸு, கேஷு, இந்த மூணுமே வந்து அசட் சைடில் வரும். ஓகே, இப்போ எது எங்கெங்கே போஸ்ட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு அசட்லேருந்து லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், கேபிட்டல் வந்து பேலன்சிங் ஃபிகராக கிடைக்கும். இப்போ இவங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, prepare a statement of affairs as on 31st December 2018 and calculate capital as at that date அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அன்னைக்கு கேபிட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். எப்படி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி. ஓகே, இப்போது நம்ம என்ன எழுதணும், இன் தி புக்ஸ் ஆஃப் சாந்தி எழுதிட்டு அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on என்ன டேட்டில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, 31st December 2018. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st December 2018. அடுத்தது வந்து 4 காலம்ஸ், அதாவது லைபிலிட்டிஸ், அமௌண்ட், அசட், அமௌண்ட். 4 காலம்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம்.
நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு எங்கெங்கே போஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு லைனாக போஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் இது எங்கே வரணும்? அசட் சைடில் வரணுமா? அசட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? 6000. ஓகே. தென் பில்ஸ் பேயபிள் எங்கே வரணும்? லைபிலிட்டி சைடில். லைபிலிட்டி சைடில் போஸ்ட் பண்ணியிருக்காங்களா? 4000. தென் மெஷினரி, ஃபர்னிச்சர் ரெண்டுமே அசட் சைட்லையா? மெஷினரி 60,000, ஃபர்னிச்சர் 10,000. ஓகே. தென் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸா? சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 25,000. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எங்கே வரணும்? லைபிலிட்டி சைடு. அப்போ லைபிலிட்டிஸில் 25,000. ஸ்டாக்கு 45,000 அசட் சைடில். ஸ்டாக் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அண்ட் தென் என்ன இருக்குது? டெட்டார்ஸ் இருக்கா? டெட்டார்ஸ் எவ்வளோ? 70,000. இங்கே 70,000 மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அண்ட் தென் என்ன இருக்குது? கேஷ் வந்து 4,000. கேஷும் அசட் சைடில் 4,000. இப்போது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோட்டல் போடலாம். இப்போது டோட்டல் எவ்வளோ வரும்? கேஷ் 4,000, ஸ்டாக் 45,000, அதுக்கு அடுத்தது டெட்டாஸ் 70,000, பில்ஸ் ரிசீவபிள் 6,000, மெஷினரி 60,000, ஃபர்னிச்சர் 10,000. எல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது நம்மளுக்கு? 1,95,000 வருது. அதுக்கு அடுத்தது வந்து 95,000. இப்போ வந்து அசட் சைடில் வந்து எவ்வளோ வருது? 1,95,000 வருது. அடுத்தது தென் கம் டு லைபிலிட்டி சைடு. இதை ஆட் பண்ணால் அதாவது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 25,000 ப்ளஸ் இந்த பில்ஸ் பேயபிள் 4,000 ஆட் பண்ணால் 29,000 வருதா? இப்போது லைபிலிட்டி எவ்வளோ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 29,000 வருது. அதாவது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 29,000 வருது. அப்போ 1,95,000லேருந்து 29,000 நம்மளுக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? கேபிட்டல் 1,66,000 வரும். இவ்வளோ தான் இந்த சம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சம் ரொம்ப ஈஸி. நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு அசட்டோட வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுலேருந்து லைபிலிட்டிஸோட வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் வந்து நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகராக கிடைக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் தி பேலன்ஸ் ஷீட். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஆப்ஜெக்டிவ் என்ன? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல் ஆஃப் தி பிஸ்னஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? பிஸ்னஸோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுறோம்? பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர் டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து எதை அசர்டைன் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி பிஸ்னஸ். ஓகே. அடுத்தது வந்து அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு வென் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோவுடு. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம்? எப்போ வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணலையோ அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம்? எப்போ வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறோமோ ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது பேலன்ஸ் ஷீட். அடுத்த பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இட் இஸ் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த லெட்ஜர் பேலன்சஸ். Wherever possible, ledger balances are taken. Some items are taken from some source documents and some items are mere estimates. அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லி லெஜர் பேலன்சஸ்லேருந்து எடுக்கப்படுறதும் இல்லை. ஒரு சிலது வந்து அதுலேருந்து எடுக்கிறாங்க, லெஜர் பேலன்சஸ்லேருந்து எடுக்கிறாங்க. மற்றதெல்லாம் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து மீதி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் மேர்லி எஸ்டிமேட்ஸ் தான். அதை வந்து நம்ம ட்ரூ அண்ட் ஃபேர் வியூக்காக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி? இட் இஸ் ப்ரிப்பேர்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் லெட்ஜர் பேலன்சஸ். அப்போ லெட்ஜர் பேலன்சஸ்லேருந்து எடுத்து போஸ்ட் பண்ணப்படுறது தான் என்னது? பேலன்ஸ் ஷீட். அடுத்து ரிலையபிலிட்டி. இட் இஸ் நாட் ரிலையபிள் அஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இது வந்து ரிலையபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு எடுக்கப்படுறது. அடுத்தது இட் இஸ் ரிலையபிள் அஸ் பேலன்ஸ் ஷீட் எப்படி? இட் இஸ் ரிலையபிள் அஸ் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். இது ரிலையபிளாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து நம்ம அசர்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரேஸ் த ஐட்டம்ஸ் ஒமிட்டட் as a complete records are not maintained. இதோட நேமே என்ன? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அப்போ கம்ப்ளீட் ரெக்கார்ட்லேருந்து நம்ம என்னென்னலாம் ஒமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து நம்ம ஏதாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? அதுவே இன்கம்ப்ளீட். அதில் நம்ம என்னென்ன ஒமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து சின்ஸ் போத் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன் ஆர் டியூவலி ரெக்கார்டட் ஐட்டம்ஸ் ஒமிட்டட் கேன் பி ட்ரேஸ்ட் ஈஸிலி. அப்போது இதில் டியூவல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அந்த என்ட்ரிஸ் நம்ம